நான் ஏற்கனவே என்னோட போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளோட சாப்பாடை அளந்து தான் சாப்பிட்டாகணும். அப்போ தான் நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஃபிசிக்கை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சீரீஸ் ட்ரீம் டு அச்சீவ் மை ட்ரீம் ஃபிசிக் ஆஸ் அ நேச்சுரல் அத்லீட். போன வீடியோவில் பார்த்த மாதிரி நான் ரைஸ் அப்புறம் சிக்கன் இது ரெண்டையுமே நான் 100 கிராமில் நான் மெஷர் பண்ண சொல்ல எனக்கு ரைஸில் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய கிடச்சிச்சு, சிக்கனில் ப்ரோட்டீன் நிறைய கிடச்சிருந்துச்சு. ஆனால் அது நான் மெஷர் பண்ணுறதுனால தான் அந்த மேக்ரோஸ் எனக்கு தெரிய வந்துச்சு. அதெல்லாம் நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களோட பாடி வெயிட் மட்டும்தான் தேவைப்படும். உங்களோட பாடி வெயிட் எடுத்துக்கோங்க, அதை வச்சு 2.2 மல்டிப்ளை பண்ணால் உங்களோட ப்ரோட்டீன் ரிக்வயர்மெண்ட் கிடச்சிடும். என்னோட பாடி வெயிட் 16, நான் 2.2 வச்சு மல்டிப்ளை பண்ண சொல்ல எனக்கு 132 கிடைக்குது. ஸோ 132 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் நான் எடுத்தாகணும். இப்போ கேலரிஸ்க்கு போகும். கேலரிஸ்க்கு நான் என்னோட பாடி வெயிட் வச்சு 2.2 × 15 இந்த மூணையும் நான் மல்டிப்ளை பண்ண சொல்ல அரௌண்ட் 2000 வருது. ஸோ இது அப்ராக்ஸாக இருக்காது. இதில் நீங்கள் 200 to 300 கேலரிஸ் பல்க் பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணணும், கட் பண்ணுறீங்கன்னா 200 to 300 கேலரிஸ் நீங்கள் லெஸ் பண்ணி ஆகணும். ஃபேட்க்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி வெயிட் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ கிராம் ஆஃப் ஃபேட் எடுக்கணும். ஒரு விஷயத்த நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்போஹைட்ரேட்ஸ் பற்றி சொல்லவே இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ். நான் அதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். That is it for this one. See you guys in the next one.